ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிகினர்ஸுக்காகவே சிம்பிளாக கோதுமை தோசை எப்படி செய்துன்னு காட்டுறேங்க. நான் கோதுமை தோசை ஒரு மெஷர்மெண்ட்டு கரண்டியில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. 3 to 3 எடுத்துக்கலாம் நம்ம. இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம எந்த கரண்டியில் நாம் கோதுமை எடுத்தோமோ அதே கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. நீங்கள் ரவை இல்லைனா அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். ரவை போட்டால் தோசை கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. இந்த உப்பு போட்டுட்டு நம்ம கையாலேயோ இல்லை கரண்டியாலேயோ முதல்ல நம்ம நல்லா கலந்து விடணும். நீங்கள் உடனே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு தண்ணி ஊற்றி நம்ம கலந்தோன்னாக்கா உப்பு திட்டு அங்கங்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கையால் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. கலந்து விட்டுட்டு தான் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரேடியாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா அந்த மாவுடைய அளவு நீர்த்து போகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதே சமயம் மாவும் கட்டி முட்டி இல்லாத அளவுக்கு நம்ம கரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மாவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம். கொட்டி முட்டி இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணுங்க முக்கியமாக. இல்லைன்னா தோசை அந்தளவுக்கு நல்லா வராதுங்க. இப்போ இது கூட நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. எந்த அளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாவோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து போட்டுக்கிறேன். இது கூட நீங்கள் துருவின கேரட்டை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் தேவைப்பட்ட ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை, கேரட்டும் சேர்க்கலை. இதெல்லாம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வெங்காயத்தையும் கொத்தமல்லி போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ தான் அந்த மாவோடு நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாவு நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த வெங்காயம் நொறுக்கி போடணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன தான் பொடியாக கட் பண்ணாலும் கொஞ்சம் ஒன்று திப்பியாக இருக்கும். ஸோ நம்ம நொறுக்கி போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ தோசை ஊற்றியாச்சு. தோசை செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சாம்பார் இல்லை சட்னி வச்சுக்கலாம். சட்னி முக்கியமாக நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்காமல் வரமிளகாய் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோதுமை தோசை ரெடி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிறிஸ்பியாக ஊற்றினா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் ஊற்றலாம். பாருங்கள், அருமையான தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.